இருக்கிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். யோபு புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலேயே பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு வர இருக்கிறார். பாடல் வழி நடத்துகிற பொழுதும் அது உறுதியாக இந்த இயேசுடைய வருகையை பற்றி பேசினதை ஆண்டவர் வர இருக்கிறார், நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேணும் என்றதோடு கூட அந்த பாடல்கள் நாங்கள் வழி நடத்துகிறதை கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்போ பாருங்கள், 21வது வசனம் சொல்லுகிறது, 20லேருந்து வாசிப்போம். என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்கள் மூடிக்கொள்ள கொஞ்சம் தோல் மாத்திரம் இருக்குது. இது யோபுடைய நிலைமையை அவர் சொல்கிறாரு. அவருடைய எலும்புகளோட அந்த தோல் ஒட்டிட்டு இருக்கான். அவ்வளவுக்கு அவர் பெரிய சீமான், கோடீஸ்வரன், வேலைக்காரன், வேலைக்காரிகள், ஆடுகள், மாடுகள், பண்ணைகள் இவையெல்லாம் இருந்து அவரை சாத்தான் சோதிக்கணும் என்று ஒரு திட்டம் பண்ணி அந்த சோதனையை நாட்களில் ஆண்டவர் அதை சோதிக்கப்படுறதுக்கு அனுமதி கொடுத்தார். அவனுடைய ஜீவனை மட்டும் எடுக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை, ஆனாலும் சோதிச்சுப்பார். எவ்வளவு தூரம் விசுவாசத்தில் நிற்கிறார்கள் என்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்போ சொல்கிறார், என் எலும்புகள் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டு இருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரமே இருக்குது. பல்லெல்லாம் தெரியுது, ஆனால் மூடுறது கொஞ்சம் தோல் இருக்குது அப்படி என்றார். என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது. சிநேகிதர் நண்பர்கள் எல்லாம் மேலனம் பண்ணுறாங்க. அதில் 3 நண்பர்கள் மோசமான நண்பர்கள் வந்து பெஸ்ட் நண்பர்கள். ஆனால் இந்த ஆக்கின இந்த பிரச்சனை, நீ ஏதோ பாவம் பண்ணிட்டா, நீ பொல்லாப்பு பண்ணிட்டா, அப்படி இப்படி என்றெல்லாம் பலவிதமாக மாறி மாறி கதைக்கிறார்கள். அவர் சொல்கிறாரு, தேவனுடைய கரம் என்னை தொட்டது. ஆமென். தேவனுடைய கரம் என்னை தொட்டது. தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன். என் மாம்சம் பச்சிக்கப்பட்டாலே நீங்கள் திருப்தியற்றதாக இருக்கிறது என்ன? தேவன்தான் என்னை தொட்டு எனக்கு இப்படி ஒரு துன்பத்தை தந்திருந்தாலும் நீங்களும் ஏன் அதோடு சேர்ந்து என்ன துன்பப்படுத்துகிறீங்க என்று சொல்லி நண்பர்களோடு பேசுகிறார். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கு நிலைத்திருக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவட்டாகவும் ஈ எழுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறாரு. இந்த பிரச்சனையெல்லாம் கல்வெட்டாக, ஈ எழுத்துக்களாக, மலையில் உளியினால் வெட்டி அப்படி செய்துட்டா நலமாக இருக்கும் என்று சொல்கிறார். அவ்வளவு பாடுகள் பிரச்சனை. இந்த யோபு புஸ்தகத்தை அதிகமாக யாரும் இருந்து வாசிக்கிறதில்லை. வாசித்தால் அது கொஞ்சம் அவருக்கு வந்த பிரச்சனைகளை பார்க்குற நேரம் போரிங்காக இருக்கும். இப்படியும் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை, இப்படி அவர் உறுதியாக நிற்கிறாரே. ஆனால் எல்லா பிரச்சனையிலும் அவர் என்ன, தேவனை தூசிக்கலை. அவருடைய அறிவுக்கு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு குட் ரிப்போர்ட். நாமன்னு சொன்னால் சேர்ச்சுக்கு போய் என்னத்தை தான் கண்டோம். அவருக்கு கண் இல்லையா, வாய் இல்லையா, மூக்கு இல்லையா, கழுத்து இல்லையா, இப்படி எல்லாம் குறை கதைச்சு இருக்கிற பிரச்சனையோட இன்னும் அதிகம் பிரச்சனையை உண்டாக்கிடுவோம். ஆனால் இவருக்கு வேறொரு, அவர் வீதியில் நடந்து போனாலே அவருக்கு மரியாதை செலுத்தினாங்க. மடித்து கட்டியிருக்கிற சாரனை கொஞ்சம் மரியாதையாகி ஒதுங்கி எல்லாம் நிற்பாங்க. ஏன்னா அவ்வளவு செல்வன், அவ்வளவு பணக்காரன், மனுஷர்களுக்கு நல்லா உதவி செய்ய, தீங்கே அவர் செய்கிறதில்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் சேலஞ்ச் பண்ணுறான், நான் கொஞ்சம் அவரை தொட்டு பார்த்து உன்னை தூசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அனுமதி தான் சொல்லுகிறான். ஆண்டவர் சொன்னார், முடிஞ்சால் சோதிச்சு பாரு,
என்னுடைய ஜோபு, என்னுடைய மகன் என்னை பற்றும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறான் என்று அவர் சொன்னார். ஆனால் சோதிச்சா நான் இங்கே சொல்கிறாரு கடைசியாக, நான் படுகிற பாடுகள், நான் படுகிற கஷ்டங்கள், அவைகள் கருங்கலிலே ஒளிவட்டாகவும் ஈயெழுத்தாகவும் பதித்தால் நலமாய் இருக்கும், நலமாய் இருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய உங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 1983ஆம் ஆண்டு இந்த ஊழியத்துக்கு நான் வந்து நிறைய ஜனங்கள், கிட்டத்தட்ட 500-600 பேருக்கு மேலாக ஜனங்களோட ஒரு ஊழியம் எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த ஊழியத்தில் அந்த நாளைக்கு அந்த நாள் என்ன பேசணும், எப்படி பேசணும் என்ற ஃபர்ஸ்ட் மெசேஜ் நான் பேச போகிறேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நிறைய வசனங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி அந்த பலிபீடத்துக்கு போய் முன்னால் நிற்கிற நேரம் என்னுடைய வாய் திறக்க முடியாமல் போயிட்டு, பேச்சே வரல. வாய் ஆண்டவர் திறந்தார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் ஊழியங்கள் என்று சொல்லி அது பெயரையே அதுக்கு வச்சுட்டேன். ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் அந்த ஜீவன் நமக்குள்ள இன்றைக்கு இருக்கிறது. நாங்கள் தோல்விக்கென்று அழைக்கப்படலை. ஆமென். நாங்கள் தோல்விக்கென்று அழைக்கப்படலை, நாங்கள் வெற்றிக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய குடும்பத்தில் இருக்கிறோம். சாத்தானுக்கு இனி என்மேல் அதிகாரம் இல்லை. தீமையை நன்மையால் வெல்லுவேன். உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். இயேசுவை ஒரு சின்ன ஆளா, ஒரு லோக்கலா அல்லது முடியாதவரா, இவர் கண்டு காணாதவரை போல இருக்கிறவர், காது இல்லை கண் இல்லை அப்படி என்றெல்லாம் பேசிடக்கூடாது. என்ற மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த தெளிவும் இந்த அறிவும் நமக்குள்ள வர வேணும். வந்துட்டு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 4:17. இயேசு கலிலேயா கடலோரத்தில் நடந்து போகையில், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆமென். ஒரு பெஸ்டான ஒரு காலிங், ஒரு பெரிய அழைப்பு. இயேசுடைய மினிஸ்ட்ரி, இயேசு செய்த ஊழியம். கடலோரமாய் நடந்து போகிற நேரம் மீன் பிடிக்கிறவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. வலையை பழுது பார்க்கிறவர்கள், வலையை பொத்துறவர்கள், வலையை காய வைக்கிறவர்கள், மீனை பிடித்து அதை தெரிவு செய்கிறவர்கள், விற்கிறவர்கள், வாங்குகிறவர்கள், இவர்கள் மத்தியில் இந்த மீனவர்களை கண்டு சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள். அதான் பெஸ்ட் ஊழியம். மனுஷரை பிடிக்கணும். ஆமென். மனுஷர்களை
பிடிக்கிறவர்களாக்குவேன். அப்போ பாருங்க, இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்புகள், எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது எங்களோட டைமை லாஸ் பண்ணியிருக்கலாம். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் புரோக்கன் ரிலேஷன்ஷிப், இதனால் இயேசுவை விட்டு தூரமாக இருந்திருக்கலாம். இப்படி எல்லாம் இருந்தாலும் நாங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, என் பின்னே வா, உன்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பாக்குவேன், மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன், நீ சிறப்பாக இருப்பாய், என் பின்னே வா, என்ன நம்பு, உனக்கு நான் உதவி செய்வேன் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொன்னது மாத்திரமல்ல, அவர்களை என்ன செய்கிறார், அவருடைய கடல் பிரயாணங்கள், கடலில் போகிற நேரங்கள், எல்லா நேரத்திலையும் அவர்கள் எல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் காத்துக்கொள்கிறார். சொல்லுகிறார், வலையை வலது பக்கமாக போட்டுப்பார். அவங்க சொல்கிறார், முழுவது நான் மீன் பிடிச்சி ஒன்றும் படலை, ஒன்றும் அகப்படலை, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டது டைம் வேஸ்ட்டாக போயிட்டு, நிறைய ஸ்ட்ரென்த் செலவு பண்ணிட்டேன், நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், கண்முழிச்சிட்டேன், காற்றுனால கஷ்டப்பட்டேன், தண்டு வலிக்கிறதுனால கஷ்டப்பட்டேன், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒன்றுமே அகப்படாத நேரத்தில் சொல்கிறாரு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, இந்த வலையை கொண்டு போய் உண்ட வலது பக்கம் போடு என்று சொன்னார். அவங்க சொல்கிறாங்க, இது பகலில் மீன் பிடிக்க இயலாது, வலையில் மீன் படாது. அப்போ சொல்கிறாரு, அவங்க அவருடைய வார்த்தையை கேட்டு வலையை போட்ட பொழுது திரளாய் அகப்பட்டது, நிறைய பிடிச்சாங்க, நிறைய நன்மைகள் வந்தது. அப்போ சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, சில நேரம் அந்த கடனில் போயிருக்கலாம், கடனில் இருந்து மூழ்க முடியாமல் இருக்கலாம், அல்லது கடன் பட்டுத்தான் இந்த காரியத்தை நாங்கள் செய்ய வேணும் என்று சொல்லி நிறைய கடன் வாங்கியிருக்கலாம். கடனை வாங்கினது பிறகு அதை செட்டில் பண்ண முடியாத கஷ்டம் வந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் பதில் இயேசு தான், எல்லாவற்றுக்கும் பதில் இயேசு தான். அவர் நூறத்தனையாக பலன் கொடுக்கிறவர், 100 மடங்கு நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர், 100 மடங்கு 100 மடங்கு நன்மை தருவார், 100 மடங்கு ஆசீர்வதிப்பார், நூறத்தனையான பலன் நமக்கு வரும், நூறத்தனையான ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். சில நேரம் நாங்கள் எங்களோட வாழ்க்கை பாவத்தினால கட்டப்பட்டிருக்கலாம். பாவம், அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே பாவம் செய்யாத மனுஷர்கள் என்று தான் எல்லோரும் பார்க்கிறது, எல்லோரும் நினைக்கிறது. கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் களவெடுக்க மாட்டாங்க, கிறிஸ்தவர்களை நம்பலாம், அவர்கள் ஏமாற்ற மாட்டாங்க, அவர்கள் அன்பு நிறைந்தவங்க அப்படி என்று சொல்லலாம். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள், காலநிலைகள் அல்லது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் இப்படியான நினைப்புகள் நினைச்சிருக்கலாம். நாங்கள் நினைக்கிற நினைவை தூரத்திலிருந்து அறிகிறாராம், தூரத்திலிருந்தே அறிகிறார், தூரத்திலிருந்தே அவர் பார்க்கிறார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்யாதபடிக்கு நாம் எங்களை பாதுகாத்து கொள்ளணும். அப்போ என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம், நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய எதிர்ப்புகள், நிறைய அடிகள், உதைகள், தீ வைப்புகள், இப்படி நிறைய போராட்டங்கள் எல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறோம். சவுதி அரேபியா நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற நேரமே ஆண்டவர் ஊழியத்துக்கு வரும்படியாக அங்கேருந்தே அழைச்சார். கையில் ஒரு கோல், அந்த தரிசனத்தில் கோலை கொடுத்து மவுண்டனில் ஏறி வர சொல்லி, அந்த மலையில் ஏறி போகிற நேரம் அவர் ஒரு தடியை கொடுத்தார் இந்த கரத்தில். யூ டீச் அண்ட் ப்ரீச்,
போதிச்சு பிரசங்கம் பண்ணி அப்படி என்று ஒரு வார்த்தையை சொல்லி தந்தார். அதனால தான் எனக்கு இந்த டீச்சிங் தான் கூட வாரது. அவர் என்னது படிப்பிக்கிறவர் தான். ஒரு ஏசுன விடுதலையாக்குறார், இந்த அக்கினியும் தலைமேல் வருகிறது, நீ இனி தீங்க காணாதிருப்ப. அப்படி எல்லாம் பில்டப் பண்ண எனக்கு தெரியாது. என்ற வசனம் எப்படி பேசுதோ எப்படி போதிக்குதோ அதை டீச் பண்ண சொல்லித்தான் அந்த அபிஷேகத்தாண்டவ தந்த. அதுக்கு பிறகு தான் ப்ரீச்சிங். டீச் அண்ட் ப்ரீச். டீச் பண்ணுறதுனால ப்ரீச் பண்ண தெரியாதுன்னு இல்லை, ஆனால் டீச்சிங் தான் வருது கூட. சில நேரம் தான் ப்ரீச்சிங் வரும். அப்போ பாருங்க, நாங்கள் கட்டப்பட்டிருந்தால் பிரச்சனையில், கடனில், பாவத்தில், தீமையான எண்ணத்தில், தீய நினைவில் நாங்கள் கட்டப்பட்டிருந்தால் நாங்கள் அதில் இருந்து விடுதலை பெற முடியும். அல்லேலூயா, விடுதலை பெற முடியும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கான எல்லா பேமெண்ட்டையும் ஆண்டவர் செய்து முடிச்சிட்டார். ஆமென். தேவையான எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிச்சிட்டார். எங்களுக்கான எல்லா திட்டத்தையும் அவர் செய்து முடிச்சிட்டார். உலக தோற்றத்துக்கு முதல் என்னையும் உங்களையும் அவர் பார்த்திருக்கிறார். நாங்கள் இந்த பூமியில் பிறக்க முதலே உங்களை அறிஞ்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களை பேர் சொல்லி அழைச்சி வச்சிருக்கிறார். எனக்கு தெரியாத ஒரு நாமத்தை, புதிய நாமத்தை நம்மள எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். புதிய நாமம் சொல்லுங்க. புதிய நாமம். புதிய நாமத்தை எழுதி வச்ச, நாமம்ண்டா பேர், ஒரு பேர் எழுதி வச்சிருக்கிறார். அதனால தான் நாங்கள் அவரால் மறக்கப்படாத ஜனமாய் இருக்கிறோம். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். இவ்வளவு சொல்லியும் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் சரியான ஒரு வழிநடத்தல் அல்லது பிரச்சனை இருக்குது என்று பார்த்தால், நாங்கள் அந்த ட்ரக்கை மாறி போகக்கூடாது. ட்ரெயின் ஒரு ட்ரக்கில் போகாது, 2 ட்ரக் வேணும், 2 தண்டவாளம் வேணும். அந்த 2ம் சமநிலையாக இருக்க வேணும். அதில் தான் அது அவ்வளோ வேகமாக போகுது. அவ்வளோ வேகமாக போய் இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது இன்னும் அதிவேகமாக போகிறது. நாங்களும் தேவனை அதிகமாய் நாங்கள் கண்டு, அதிகமாய் அவரை ருசித்து, அதிகமாய் அவரோடு பயணித்து, அதிகமான நன்மைகளை, வெற்றிகளை எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்து குவிக்கத்தக்கதாக ஏராளம் தாராளமாய் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். அல்லேலூயா, வெற்றி உண்டாகும். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எங்களுக்குரிய எல்லா பேமெண்ட்டும் செய்து முடித்தாயிற்று. பேமெண்ட் என்றால் கொடுப்பனவுகள். அந்த கல்வாரி சிலுவையில் எனக்கான பேமெண்ட் செய்தாச்சு. ஆண்டவர் பேமெண்ட் செய்து கொடுத்துட்டார். கிரயம் செலுத்திட்டார். கிரயம் செலுத்திட்டார். எங்களுக்கான பேமெண்ட்டை செய்துட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்குரிய பேமெண்ட்டை அவர் செய்துட்டார். அவருடைய ஜீவனை கொடுத்தார். எனக்காக அவர் அடிபட்டார், ரத்தம் சிந்தினார், என்னை மீட்டுட்டார். ஆமென். என்னை மீட்டெடுத்தார். சொல்லுங்க, மீட்டுட்டார். அப்போ பாருங்க, இன்னும் நமக்கு அந்த மீட்பின் அனுபவம், அல்லது நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் காக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு இனி தரித்திரம், எனக்கு இனி பிரச்சனை இல்லை, எல்லாத்திலையும் இருந்து ஆண்டவர் என்ன மீட்டுட்டார். ஆனால் மீட்கப்பட்டாலும் இன்னும் பிரச்சனையில், இன்னும் போராட்டத்தில், இன்னும் தோல்வியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இயேசுல நம்முடைய மைண்ட் தான், நம்முடைய எண்ணம் தான், நம்முடைய நினைவு தான், நம்முடைய வார்த்தைகள். நம்முடைய இருதயத்தின் நினைவுனால வாய் பேசுமா. இருதயத்தின் நினைவுனால வாய் பேசுமா. அப்போ நம்முடைய இருதயம் நல்ல நினைவுனால நிரப்பப்பட வேணும், நல்ல எண்ணங்களினால நிரப்பப்பட வேணும். ஒரு மங்களகரமான எதிர்காலத்தை நாங்கள் நினைக்க வேணும்.
வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதில் நாங்கள் நினைவாக இருக்க வேணும். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நினைவில் நாங்கள் நினைச்சு கொண்டு, அதாவது கனவு காணுகிற மக்களாக இருக்க வேணும். இயேசு எனக்காக என்ன செய்து முடித்தார், இயேசு எனக்கு என்னென்னலாம் தந்திருக்கிறார் அப்படி என்று நாங்கள் கனவு காண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கனவுகள், கனவுன்னு சொன்னால் பகல் கனவு இல்லை, நம்முடைய மனதில் எண்ணங்கள் நினைவுகள் சரியாய் இருக்க வேணும். நம்முடைய எண்ணங்கள், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். என்ன இந்த ஆண்டவர் நமக்கு ஒன்றும் செய்கிறார் இல்லை, நமக்கு இதெல்லாம் சரி வராது, நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தகுதி இல்லை, அப்படி என்றெல்லாம் நாங்கள் எங்களை தாழ்மையாய் பார்க்கக்கூடாது. தாழ்மையான, அதாவது புவர் செல்ஃப் இமேஜ் அப்படி சொல்லலாம், ஏழ்மையான சுய உருவம் என்று சொல்லலாம். ஏழ்மையான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் வரக்கூடாது. நான் யார், நான் எப்படிப்பட்டவன், யாருடைய பிள்ளை, என்னுடைய அப்பா இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவான், வெள்ளி என்னுடையது, பொன்னுடையது, கடலில் இருக்கிற மீன்கள் என்னுடையது, ஆழங்கள் என்னுடையது, வைரங்கள் என்னுடையது, மலைகள் குன்றுகள் எல்லாம் என்னுடையது என்று எதுக்கு சொன்னார்டா, என்னுடையதெல்லாம் உங்களுக்கு உரியது, என்னுடையதெல்லாம் உங்களுக்குரியது. ஆகையினால தான் கர்த்தருடையதெல்லாம் நமக்குரியது. அப்போ நமக்கு உரிய அந்த பேமெண்ட், the payment took the form cross. நமக்குரிய கொடுப்பனவு எல்லாம் சிலுவையில் செய்து முடிச்சாயிற்று. அந்த சிலுவை பாட்டு நாட்களில் இதை தியானிக்கிறது நல்லது. ஏண்டா, என்ன கல்வாரி சிலுவையில் அவர் அடித்தது மாத்திரமல்ல, எல்லாரும் நினைச்சாங்க இதோட கதை முடிஞ்சுது, இனி கடல் மேல் நடந்து பார்க்கட்டும், நோயாளியை குணமாக்கி பார்க்கட்டும், கல்லறையை சீல் பண்ணி அடைச்சாங்க, இனி பார்க்கட்டும் அப்படி என்று நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் 3 நாள் பொறுமையாக இருந்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அதாவது பூமி அதிர்ந்ததாம், அவர் கல்லறை திறந்து வரல, பூமி அதிர்ந்தது, கல்மலைகள் எல்லாம் பிளந்தது, அதிர்ந்து பிளந்து ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை உருவானது. காரணம், என்னுடைய உங்களுடைய பாவத்திலிருந்து ஆண்டவர் இயேசு எங்களை மீட்கிற அந்த 3 நாள் அவர் அந்த கல்லறையில் இருந்து நமக்குரிய மீட்பின் காரியங்களை அவர் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தபடினால அவர் திரும்பவும் உயிர்த்தெழுந்து அவர் மீண்டும் வந்துட்டார். நாங்களும் பாவத்துக்கு மறித்து நீதி கண்டு பிழைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறது. ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்டா, அது ஒரு ட்ரெடிஷனலாக வர ஒரு ஆண்டுதோறும் நடக்கிற ஒரு காரியம் இல்லை. ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ஞானஸ்தானத்தை குறித்து போதிக்கிறோம். நாங்கள் பாவத்துக்கு மறிக்கிறோம், அந்த தண்ணியில் என்னுடைய பாவமெல்லாம் மறித்து இயேசு உயிர்த்தெழுந்தது போல நானும் உயிரோடு எழும்புகிறேன், நான் உயிர்த்தெழுகிறேன், நான் மீண்டும் பிறந்துட்டேன். ஆமென். நாங்கள் மீண்டும் பிறந்த கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. சில நேரம் சிலர் கேட்பாங்க, ஐ born again, நீ மீண்டும் பிறந்தவனா அப்படி என்று கேட்பாங்க. என்ற கத்தலிக்காக்கள் அது நான் மீண்டும் பிறந்ததுன்றது தெரியாது. இந்த மீண்டும் பிறந்தது born again கிறிஸ்டியன், நாங்கள் மீண்டும் பிறந்தவர்கள், பாவத்துக்கு மறித்து நீதிக்கென்று பிழைத்து நாங்கள் மீண்டும் பிறந்தவர்கள். நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டி, நான் ஒரு புதிய சிருஷ்டி, நமக்குள்ள புதிய புதிய
வெற்றிகரமான எண்ணங்கள் நமக்குள்ள உருவாக வேணும். நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள வர வேணும். நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான நல்ல பிளான் நமக்குள்ள இருக்க வேணும். அந்த பிளான் நமக்குள்ள இருக்கிற பொழுது அது நம்முடைய வாயினால் பேசப்பட வேணும். வாயினால் பேசப்படுகிற பொழுது நீங்கள் விசுவாசத்தில் அறிக்கை இடுகிறீர்கள். நீங்கள் விசுவாசத்தில் அறிக்கை இடுகிற பொழுது அது உங்களுக்கு தேவையானதை பிறப்பிக்கும். அல்லேலூயா. சிலர் இப்படி சொல்லுவாங்க, அந்த நாளையில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க பிரதர், கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அப்பா அம்மா சொத்ததுக்கே கண்ணீர் தவாரில்லை, அந்த கண்ணீரே வராது. கண்ணீர் வந்தது ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. எனக்கு கண்ணீர் வராது. கண்ணீரோடு செபிக்க எனக்கு தெரியாது. சிலர் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாங்க, அழுது ஜெபம் பண்ணுவாங்க, புலம்பி ஜெபம் பண்ணுவாங்க. அது ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கப்பட்ட வரமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கான கொடுப்பனவு எல்லாம் ஆண்டவர் கொடுத்து தீட்டிட்டார். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொண்டோம், நான் பெற்றுக்கொண்டேன், என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் எழுந்திருக்க முடியும், என்னால் இதை சாதிக்க முடியும், என்னால் முன்னேற முடியும், என்னால் முடியும், எல்லாம் முடியும் என்று நாங்கள் பேச வேணும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் இந்த ஆரம்ப நாட்களில் ஒரு 10 பேர் 15 பேர் நிறைய நம்பியிருந்தவர்களாக விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு 20 பேரோட சுவிசேஷம் அறிவிச்சு ஆரம்பித்து எப்படி இந்த ஃபெய்த்தை பற்றி பேசுறது. பலகையால் ஒரு சர்ச், மணல், அதுக்கு தரையில் சிமெண்ட் இல்லை, ஓலப்பாய் விரித்து அதில் எல்லாரும் உட்கார்ந்துருந்து இவங்களுக்கு போதிக்கிறது. அப்போ போதிக்கிற நேரம் போதனை வந்து ஓலப்பாயில் உட்கார்றதோ அல்லது மணலில் உட்கார்றதோ அல்ல. தேவன் நமக்கு என்ன செய்து முடிச்சிருக்கார் அதைத்தான் சொல்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி உங்களோட வாழ்க்கையை உயர்த்துவார் அப்படி என்று சொல்லியே நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். அந்த நேரமே எனக்கு ஒரு பிளான் ஆண்டவர் கொடுத்தார். அந்த பிளானை எழுதி வச்சிருந்தேன். அது என்ன தரிசனம்னா, எழுந்து கட்டுவோம் பாருங்கள், விரைந்து கட்டுவோம் பாருங்கள், ஆபிரகாமுடைய தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவோம் பாருங்கள், கொடுத்திடு காணிக்கையை, கம்மலும் தோடும் தங்க காசிகளும் கொடுத்திடு காணிக்கையாய், அப்படி என்று ஒரு பாட்டே பாடியாச்சு. இதெல்லாம் நானாக உண்டாக்குன வசனம் இல்லை, இது ஆண்டவர் சொன்ன வசனங்கள். எழுந்து கட்டுவோம் பாருங்கள், விரைந்து கட்டுவோம் பாருங்கள், ஆபிரகாமின் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவோம் பாருங்கள், கொடுத்திடு காணிக்கையை, கம்மலும் தோடும் தங்க காசுகளும் கொடுத்திடு காணிக்கையாய். ஆமென். இந்த பாட்டை படித்து முதலாவது காணிக்கை எடுக்கிறேன். இந்த மோதிரம், மாற்று மோதிரத்தை காணல, மோதிரத்தை எடுத்து அதில் போட்ட பிறகு ஒரு மோதிரம் செய்தோம். அதை காணிக்கையை போட்டோம். இன்னொருத்தர் தோடை கழட்டி போட்டாங்க, சிலர் பணம் போட்டாங்க, சிலர் மாலை போட்டாங்க, கொஞ்சம் பேர் தான். ஆனால் தேவன் பேசினா அது நடக்கும். கொடுத்தா அவங்க சிறந்திருப்பாங்க. கொடுத்தது கொஞ்சம், ஆண்டவர் தந்தது நிறைய. அல்லேலூயா. கொடுத்தவங்கெல்லாம் நிறைய நகை போட்டிருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ கொடுத்தது கொஞ்சம், தேவன் தருவது நிறைவு. அவர் அள்ளி கொடுக்கிறவர், கிள்ளி கொடுக்கிறவர் இல்லை. ஆமென். அப்போ நாங்கள் ஆண்டவரை சரியாக புரிஞ்சு கொள்ள வேணும். சாத்தான் ஒன்றும் கொடுக்கறதில்லை, அவன்கிட்ட இருக்கிறது தரித்திரமும் வறுமையும். ஆண்டவர் தான் நிறைவாய் கொடுக்கிறவர், அவர் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறவர். ஆமென். அவர் அற்புதமாய் செய்கிறவர். இயேசு எங்களுக்கான கிரயத்தை செலுத்தி முடிச்சிட்டார். ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிச்சிட்டார். சகரியா 4:9 வாசிங்க. ஒன்றால் பிலிப்பியர் 3:10 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சகரியா 4:9.
பிலிப்பியர் 3:10 வாசிங்க, சகரியா 4:9 எடுங்க திருப்பி. அப்போ பாருங்க, பிலிப்பியர் 3:10 என்ன சொல்லுது? வாசிங்க. ம் 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 பாருங்க, இந்த பிலிப்பியர் 3:10 சொல்றாரு, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நம் மரித்தோலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். இந்த எல்லாவற்றையும் விட்டேன் என்றது, சிலர் இந்த வசனத்தை பார்த்து வைஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, இருந்த நகையெல்லாம் இனி போடக்கூடாதுன்னு எல்லாம் கலட்டி அதையும் வித்துட்டாங்க. அதை சொல்லலை. அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும், பாடுகள், இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் நிறைய பாடுபட்டார். அதுக்கு முதல் ரோட்டெல்லாம் அடிக்கப்பட்டார். அவரை இழுத்து வந்தாங்க, அவருடைய முகத்தில் காரி துப்புனாங்க, குட்டினாங்க, கண்ணை கட்டி போட்டு குட்டினது யார் என்று சொன்னாங்க. இப்படி எல்லாம் அவமானப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். எல்லாம் நாங்கப்பட வேண்டிய அவமானம், நாங்கப்பட வேண்டிய நிந்தை, நாங்கப்பட வேண்டிய எல்லாத்தையும் அவர் தன்மேல் எடுத்துக்கொண்டார். ஆமென். தன்மேல எடுத்துக்கொண்டார். அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோல் இருந்து உயிர் தெழுப்பது தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமண்டு விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். இந்த எல்லாவற்றையும் விட்டேன்னு சொன்னால் அவருடைய பழக்கங்கள், அவருடைய பாடுகள், அவருடைய பிழையான காரியங்கள், சில நேரம் அவருடைய வியாபாரங்கள், சரியான வியாபாரம் இல்லாதவர்கள் எல்லாத்தையும் நஷ்டமண்டு விட்டுட்டேன் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எல்லாம் குப்பைன்னு சொல்றார். எல்லாவற்றையும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். சகரியா 4:9 வாசிங்க. ம் ம் ஆமென். இப்போ சொல்கிறார் என்ன, இது என்ன அந்த ஒளிவ மரக்கம் இருக்குது, இந்த குத்து விளக்கு இருக்குது, எல்லாமே இருக்கு, என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. செருபாவேலுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, சாமர்த்தியத்தினால் அல்ல, என்னுடைய அறிவினால் அல்ல, அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறபடினால அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆமென். எல்லாம் முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். அன்றைக்கு தேவ ஆவியானவருடைய காலத்தில் சபை இருந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நமக்கு சபையில் இருக்கிறார். அவரை பார்க்க முடியாது, ஆனால் அவர் பேசுகிறத கேட்கலாம், அவர் வார்த்தையை கொடுக்கிறார், சத்தங்களை கேட்கலாம். ஆகையினால நாங்கள் சரியாக கவனமாக எங்களோட வாழ்க்கையை தேவனோடு இணைந்து பயணிக்க வேண்டும். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்ற பலவும் இல்லை, என்ற சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய சரீரம் கட்ஸ் பொடியெல்லாம் நல்லா இருக்கும், இதனாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனுண்டு. ஆமாம். எல்லாம் ஆகும். சொல்லுங்கள், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். நாங்கள் விசுவாசிக்க வேண்டியதும் அதை அறிக்கை பண்ண வேண்டியதும் தான் நம்முடைய பாக்கி. ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாள்கிட்ட வந்து சொல்கிறார், இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு
இம்மானுவேல் என்று பெயரிடுவாக. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவள் சொல்கிறாள், இது எப்படியாக நான் புருஷனை அறியேன் என்று சொல்லுகிறாள். நியாயமான கேள்வி. நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்மேல் தங்குவார், உன்மேல் நிழலிடுவார். நீ கற்பந்தரித்த ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானுடைய காலம் இன்றைக்கு நாங்கள் கருக்கூட்ட வேண்டிய காலம், நாங்கள் விரும்புகிறதை பெற்றெடுக்க வேண்டிய காலம். பரிசுத்த ஆவியானுடைய காலம் நாங்கள் இருக்கிறோம். நம்முடைய தேவைகள், நமக்கு வேண்டியவைகள் எல்லாம் நாங்கள் கனவு காணணும். ஆமென். அவர் வந்து தங்குற பொழுது அது கருவூலமாகி நாங்கள் அதை விசுவாசித்து அதை நாங்கள் நினைக்கிற பொழுது, அதை எண்ணுகிற பொழுது, அதை அறிக்கை இடுகிற பொழுது, அது எதுவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், காசாக இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அது எல்லாம் ஆகும். அந்த நாளையில் சிலர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் கொஞ்சம் எனக்காக ஒரு 3 நாள் 4 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுவாங்க. நாங்கள் வாழ்க்கையை உபவாசம் தான். அந்த நாளையில் சாப்பாடு இருந்தால் தான் நீ சாப்பிடலாம், அதுக்குள்ளே வேறு உபவாசம் இருக்கிறது அப்படி. ஆனால் தேவனால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. தேவனால் எல்லாம் ஆகும். இன்றைக்கு மனுஷன் 3 விதமாக இருக்கிறான். யோவான் என்று நினைக்கிறான் 19:26. அவன் ஆவியாக, ஆத்மாவை, சரீரமாக இருக்கிறான். நாங்கள் ஒரு 3 சேர்ந்த ஒரு ஹியூமனிட்டி. ஆவி, ஆத்மா, சரீரம். சொல்லுங்க, ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரம் வெளியில் தெரியுது, ஆவி பார்க்க முடியாது. ஆவி பார்க்க முடியாது. நான் ஆவியாக இருக்கிறேன் சொல்லுங்க. எனக்கு ஆத்மா உண்டு, நான் இந்த சரீரத்தில் இருக்கிறேன். நான் ஆவியாக இருக்கிறேன், எனக்கு ஆத்மா உண்டு, நான் இந்த சரீரத்தில் இருக்கிறேன். இந்த நான் என்று சொல்றது, நான் ஆவியாக இருக்கிறேன். மீண்டும் பிறந்த பாவத்துக்கு மரிச்சு போன அந்த ஆதாமிலிருந்து செத்து போன மனுஷனை உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் இந்த கல்வாரி மரணம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் அந்த மரிச்சு போயிருந்த அந்த ஆவி மனுஷனை உயிர் பெற வைத்துட்டார். நமக்குள்ள அந்த மனுஷன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறான். ஆமென். இவன் எங்களுக்குள்ள உயிரோடு இருக்கிறபடினால எங்களால் ஃபெய்த்தில் அல்லது விசுவாசத்தில் அல்லது நம்பிக்கையில் அல்லது ஹோப்பில் எங்களால் முன்னேற முடியும். இந்த ஆவி மனுஷன் அதைத்தான் விரும்புகிறான். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவி மனுஷன் அதை விரும்புகிறபடியினால நாங்கள் 3 பேரும் ஒன்றாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. முற்பொருளும் அந்த மும்மூர்த்தி அல்ல, மூவரும் ஆளுருவம் ஒன்றே ஆகும். அவர் அச்சுதா, அவர் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அரணும் அல்ல, லிங்கமும் அல்ல, அந்த சச்சி சிவ ஆனந்தத்தை வணக்கம் செய்யன்னு சொல்லி புலவர் எழுதியிருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஆவி மனுஷன் ஆனா பெண்ணா நமக்கு தெரியாது. ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அரணும் அல்ல, லிங்கம் அல்ல, அந்த சச்சி சுவானந்தம், அதாவது அந்த தேவனை, அந்த மெய்ப்பொருளை வணக்கம் செய்ய என்று சொல்றார். ஆமே. அப்ப நமக்குள்ள இந்த ஆவி மனுஷன் நமக்குள்ள இருக்கிறான். நான் இந்த சரீரத்தில் ஜீவிக்கிறேன், எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. அதுதான் அந்த ஆத்மாவை சரியா வழி நடத்தணும். அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவம் செய்தால் அவன் நரகத்துக்கு போவான். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகும். சரீரம் மண்ணில் அடக்கம் பண்ணப்படும். கடைசி நாளில் இயேசு வர்றனே எல்லா சரீரங்களும் உயிரோடு எழும்பும். நியாய தீர்ப்புக்குரியவர்கள் நியாய தீர்ப்புக்கும், தேவனோட போய் சேர வேண்டியவர்கள் தேவனோடு போய் சேர்ந்துருவார்கள். ஆமென். அப்போ நாங்கள் கவனமாக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழணும். அல்லேலூயா. ஆமென். அந்த நாளையில் இந்த பைபிள் ஸ்கூல் படிக்கக்குள்ளே, இந்த ஊழியம் இளம் வயதில் செய்யக்குள்ளே சொல்லுவானே, எல்லாத்தையும் அனுபவித்து ஊழியம் செய்யணும்.
என்னவா, குடிக்கிறத குடிச்சு வரிக்கிறத வரிச்சு எல்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஊழியத்தை பார்ப்போம். அப்படி என்றவன் செத்தே போயிட்டான், மறிச்சே போயிட்டான். ஊழியவும் இல்லை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பும் இல்லை, அவனோட வாழ்வையும் இழந்துட்டான். ஆகையினால இன்றைக்கு நாங்கள் தேவனுக்கு எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் நாங்கள் வாழ வேணும். அல்லேலூயா. நான் ஆவியாக இருக்கிறேன் சொல்லுங்க. எனக்கு ஆத்துமா உண்டு, நான் அந்த சரீரத்தில் ஜீவிக்கிறேன். நீங்கள் தனியே இல்லை, நீங்கள் ஒரு ஆள் இல்லை. உங்களோட கடவுளுடைய ஆவி, அந்த ஆவி மனுஷன், அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த மேன் உங்களுக்குள்ளே இருக்கு. ஆமேன். உங்களுக்குள்ள ஆத்துமா இருக்கு. ஆமேன். அந்த ஆத்துமா தான் நன்மை தீமைக்குள்ளே போகிறது. நான் இந்த சரீரத்தில் ஜீவிக்கிறேன். அல்லேலூயா. எங்களை கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா?